சரியான கிறிஸ்தவன். பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவனுக்கு பேர் என்னது? முஸ்லீம். முஸ்லீம்னா பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவனே அர்த்தம். டைம் முடிஞ்சு போச்சு நியாயமா. அதனால நான் இதோட முடிக்க நினைக்கிறேன். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்றேன். நான் இது சமயம் வரையிலும் குர்ஆனில் இருந்தோ எந்த வசனத்தை சொல்லியிருந்தாலும் அதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் குர்ஆன் 10:94 படி 10:94 குர்ஆன் 10:94 படி படித்துக் கொள்ளுங்கள். குர்ஆன் 10:94 என்ன சொல்கிறதோ அதை கடைபிடிங்கள். நான் சொல்லுவதில் ஏதோனும் தவறுகள், என் சொன்ன வியாக்கியானத்தில் ஏதாவது தவறு இருந்தால் படித்து பார்த்துவிட்டு உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் குர்ஆன் 10:94 கீழ்ப்படியுங்கள். அல்லாஹ் கொடுத்த வேதம் அது, ஆண்டவன் கொடுத்த கட்டளை அது, முகமது அடியாரால் வெளிப்படுத்தப்பட்ட காரியம். படிங்க ஐயா. நபியே, நாம் உமக்கு அருள் செய்திருக்கும் இதில் சிறிதும் சந்தேகம் கொள்ளாதீர். நீ சந்தேகித்தால் உமக்கு முன்னர் அருளப்பட்ட வேதங்களை ஓதுவோரிடம் நீர் கேட்டுப்பாரும். நிச்சயமாக இறைவனிடமிருந்தே உண்மையான இவ்வேதம் உம்மிடம் வந்தது. ஆதலால் சந்தேகப்படுவோரில் நீரும் ஒருவராக ஆகிவிட வேண்டாம். இந்த நிலையில நான் என்னுடைய சித்த அறிவுக்கு தெரிந்த என்னுடைய அற்ப வயதுக்குள்ளாக அறிந்து கொண்டதை என்னால் முடிந்தவரை ஆண்டவன் எனக்கு வெளிப்படுத்தினதே. அன்பான முஸ்லிம்களிடம் உண்மையிலேயே நான் ஒரு நாள் முஸ்லிம்களை பார்த்தால் எனக்கு பிடிக்காது. நான் சொன்னேன் இல்லையா, ஜனாப் ஜின்னா இந்த நாட்டை 2 துண்டித்தபடியால் எனக்கு ஒரு பெரிய வேகம் ஏற்பட்டது. அதாவது 12 வயதுல நான் ஜெயிலில் இருந்தேன். அங்கிருந்த என்னுடைய உடன் பெரியவர்கள் தான் இந்த கிறிஸ்துவத்தை குறித்து தாறுமாறா பேசினாங்க, ஜனாப் ஜின்னாவை குறித்து தாறுமாறா பேசினாங்க. எனக்கு இதயத்தில் அப்படியே பதிஞ்சு போச்சு. 31 வயது வரையிலும் நான் கிறிஸ்துவத்தையும் பார்க்கல, கிறிஸ்துவத்தையும் எட்டி பார்க்கல. நான் ஒரு வெறியனாக, காங்கிரஸ் வெறியனாக அப்படி இருந்தேன். ஆண்டவர் என்ன பலவிதமான சோதனைகளை அடித்து நான் ஒரு லட்சாதிபதியா இருந்தேன். 1958 இலங்கையில இருந்தேன். ரத்மலான பானந்தரங்கிற இடத்துல எனக்கு 5 கடைகள் இருந்தது. ஏறத்தாழ எனக்கு 3 லட்சம் ரூபாய் அன்னைக்கு இருந்தது. இன்னைக்கு அதை 50,000 பெருக்கணும். அவ்வளவு வசதியோட நான் இருந்தேன். தம்பி அவங்க அப்பாவும் அங்கதான் இருந்தாங்க. நான் அங்க தம்பிக்கு வந்து எனக்கு ரொம்ப நல்லது. என்னை குறித்து சாட்சி சொல்றது அவர் ஒருத்தர் இருக்கிறார். அதனால நான் அக்கிரமக்காரனா வாழ்ந்துக்கிற நாளையில ஆண்டவர் என்னை சர்வ சங்காரம் பண்ணி என் மனைவி ஒரு பைசா தங்கம் கூட எங்க வீட்டில் இல்லாம அத்தனையும் அடை வச்சுட்டேன். மெட்ராஸுக்கு வந்த வறுமையின் காரணமாக இங்க வந்த இடத்துல என் கடையில சம்பளத்துக்கு இருந்தவங்கலாம் பெரிய பெரிய வியாபாரமும் அவங்க பிள்ளைகள்லாம் பெரிய பெரிய உத்தியோகங்கள் இருந்தாங்க. எனக்கு வெக்கமா போச்சு. தற்கொலை பண்ண போனேன். பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த 1968ஆம் வருஷம் ஒரு பெரிய 127 செத்தாங்க. நானும் அந்த இடத்துல சாகணும்னு நினைச்சிட்டு போனேன். போயிட்டு இருக்கும்போது வழியில பெந்தேகோஸ்துக்காரங்க ஒரு கூட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. அங்க ஒரு பாட்டு கேட்டது. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் அப்படின்னு ஒரு பாட்டு என் காதுல கேட்டது. நான் சாக போறேன். அந்த பாட்டு என்ன சொல்லிக்குது? உனக்காக நான் மரித்தேனே, நீ எனக்காக என்ன செய்து சாக போற, இப்படியே சாக போறியா அப்படின்னு எனக்கு தோன்றியது. அப்பதான் என் தாயார் எனக்கு சொன்ன வசனம் எனக்கு வந்தது. ஒன்னு, நான் 7 ஊரில் பிச்சை எடுத்து உன்னை பெற்று வளர்த்தேன். ஆண்டவனுக்கு நான் செய்த பொறுத்தனை செய்ய மாட்டாயா அப்படின்னு கேட்டாங்க. அது என் ஞாபகத்தில் இருந்தது. அதையெல்லாம் அலட்சியம் பண்ணேன். 31 வருஷம் ஆண்டவனை விட்டு நான் தூரம் போயிட்டேன். அந்த ஒரு பாட்டு சத்தம் அவர்கள் பேசிக்கொண்ட இடத்திற்கு போனேன். என்ன அறியாம நான் போகல, என் கால்கள் போனது. அங்கே போன போது நீ எங்கே போகிறாய் நான் சொல்லிக்கிட்டேன். நான் பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் போய் சாக போறேன் அப்படின்னு சொன்னேன். திரும்பி அந்த சத்தம் என்ன கேட்டது. நீ எங்க போறான்னு சொன்னான். எனக்கு 6 பிள்ளைகள் இருந்தாங்க. மூத்த பிள்ளை SLC பரீட்சை எழுதியிருந்தாங்க. இந்த என்னுடைய கடையில சம்பளத்துக்கு இருந்தவங்க நான் சும்மா பணம் கொடுத்து சரக்கு கொடுத்து வித்துட்டு வந்து சாப்பிட்டு சொன்னவங்க. இந்தியாவிலிருந்து வந்த ஒரு மனிதன் ஒரு சிங்களவன் தொழுவானா இருந்தால் அந்த சிங்களவன் நான் உயிரோட விட மாட்டேன். எனக்கு சில விளையாட்டு தெரியும். ஒரே அடியில கையை கால உடைச்சிருவேன். இல்லைன்னா வருமாடி அடிப்பேன். அவன் இடத்துல விழுந்து கிடப்பான். அப்படியாப்பட்ட ஒரு மோசமானவன் நான் இருந்துகிட்டு இருந்தேன். இந்தியர் மீது ஒருவன் தொடக்கூடாதுன்னு எனக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது. அப்படியே செய்துக்கிட்டு இருந்தேன். இந்த இடத்துல வந்தபோது என்னால ஒன்றும் செய்ய முடியல. திருப்பி அந்த வசனம் வந்து நீ எங்க போற, பைபிள்ல ஒரு வசனத்தை வச்சு அந்த பெரியவர் பேசிக்கிட்டு இருந்தாரு.
நான் மெதுவா ஒருத்தம் தெரியாம பின்னால போய் உட்கார்ந்தேன். சத்தியம் என்னை உணர்த்திச்சுது. அன்றைக்கு தான் நான் தாயார் சொன்ன வசனத்தை நான் உணர்ந்தேன். ஆண்டவர் எனக்கு எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார். 6 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். இப்போ செத்து போனா இந்த 6 பிள்ளைகளை என்ன ஆவாங்க, நீ சாகக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல யூனஸ் நபியுடைய யோனாங்கிற யூனஸ் தானே சொல்றது, யோனாவுடைய சத்தியத்தை வச்சு அந்த பிரசங்கிட்டு இருந்தார். அவன் செத்து பிழைச்சான், உயிரோட வந்தான். அந்த மாதிரியாக நானும் செத்து பிழைத்து ஆண்டவருக்குள் மறுபடியும் பிறந்து கடவுளுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு என் தாயார் எதை ஏற்றுக்கொண்டார்களோ, எதற்காக என்னை பெற்று வளர்த்தார்களோ அவங்களுடைய பொறுத்தினை செய்யும்படியாக இன்றைக்கு உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். நான் எந்த சமூகத்தாரை எதிர்த்து தப்பிதமான வார்த்தைகளை பேசி அவருடைய தெருக்களிலே சண்டை பிடித்து கலட்டாக்கள் பண்ணி தகராறு செய்தனோ, அது என்னுடைய தம்பி அசன் குத்தூசுடைய வீட்டில் அவருடைய தாத்தா இடத்துக்கு போய் தான் நான் முதலாவது மன்னிப்பு கேட்டேன். அவருடைய தாத்தா தான் போய் மன்னிப்பு கேட்டேன். அவரு ஒண்ணும் இல்லை தம்பி, நான் பெரியவர்ங்கிற விட அங்க காக்கான்னு தான் கூப்பிடுவோம், தோல்கடை காக்கான்னு கூப்பிடுவோம். அவங்க தோழி அவன் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் தோல்கடை காக்கான்னு சொல்லுவோம். அந்த தாத்தாட போய் நான் மன்னிப்பு கேட்டேன். இதுக்கெல்லாம் மாப்பு செய்யக்கூடாதா, மாப்பு செய்யக்கூடாதப்பா, இதெல்லாம் இது ஆண்டவராக தான், நீ ஒன்றும் தப்பு பண்ணல, எங்களுக்கு நீ அப்படி செஞ்சிருக்கலாம், நாங்களும் வேற ஏதாவது தப்பு செஞ்சிருக்கோம், அது தப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு சல்லிக்காக்கானே ஒரு தாத்தா இருந்தாங்க, அந்த தாத்தாவுக்கு நான் அக்கிரமம் பண்ணேன், அந்த தாத்தாவுடையுமே நான் மன்னிப்பு கேட்டேன். அப்படியே நான் என் வாழ்க்கையை மாத்திக்கிட்டேன். ஆண்டவர் என்ன இப்படியான ஒரு ஊழியத்தில் இன்றைக்கு முஸ்லீம் மக்கள் மத்தியில் பேசும்படியாக இந்த குர்ஆனை எனக்கு கொடுத்திருக்கிறார், ஹதீஸை கொடுத்திருக்கிறார். இது வந்து உங்கள் மத்தியில் நான் ஆண்டவருடைய சத்தியத்தை சொன்னேன். குர்ஆன் 10:94 வாசிலையா, 10:94 வாசிங்களா, 10:94. இந்த வசனத்தோட நான் முடிச்சிடுறேன். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் முடிவுவரை காத்திருந்து உங்களால் எவ்வளவு இந்த வேத வசனங்களை, குர்ஆன் வசனங்களை ஆராய்ந்து அறிய முடியுமோ அவ்வளவு அறிந்து ஆண்டவரை பின்பற்றுங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். குர்ஆன் என்ன சொல்லி பாருங்க, 10:94. நபியே, நாம் உமக்கு அருள் செய்திருக்கும் இதில் சிறிதும் சந்தேகம் கொள்ளாதீர். நீர் சிறிதும் சந்தேகம் கொள்ள வேண்டாம். ஜெவமணி சொன்ன வார்த்தையில நீர் சந்தேகித்தால், நீர் ஜெவமணி குர்ஆனில் இருந்து சொன்ன வார்த்தைகளை சந்தேகித்தால் உமக்கு முன்னர் அருளப்பெற்ற வேதங்களை ஓதுவோரிடம் நீர் கேட்டு பாரும். இங்கே ஒரு ஐயா இருக்கிறார், அந்த வேதத்தை ஓதிக்கிட்டு இருக்கார். நான் குர்ஆன்ல தான் அதிகமா படிக்கிறேன். இவர் அந்த முன் வேதத்தை, இதுக்கு முன்னால அந்த வேதத்தை ஓதிக்கிட்டு இருக்கிறார். ஏழு 26 குர்ஆன் 7:26. ஆதமுடைய மக்களே, உங்களுடைய மானத்தில் மறைக்கக்கூடிய ஆடையையும் அலங்காரத்தையும் நிச்சயமாக நாம் உங்களுக்கு அருள் புரிந்திருக்கின்றோம். நிச்சயமாக ஆண்டவன் நமக்கு, மனிதனுக்கு ஒரு ஆடையை அருள் புரிந்திருந்தான். ஆதாமுக்கு அருள் புரிந்திருந்தான் ஒரு ஆடை. ஆடை என்றால் என்ன? அது வாசிங்கய்யா. ஆதமுடைய மக்களே, உங்களுடைய மானத்தை மறைக்கக்கூடிய ஆடையையும் அலங்காரத்தையும் நிச்சயமாக நாம் உங்களுக்கு அருள் புரிந்திருக்கின்றோம். அதாவது ஆதாம் படைக்கப்பட்ட நாளில் மகா உன்னதமான ஒரு இடத்தில் இருந்தான். அவன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுது. தேவ சாயல், அதாவது அந்த ஒரு ஆடை, ஒரு பரிசுத்த ஆடை, அந்த சாயலில் மனித உருவில் அவன் மாம்சத்தோடு இருந்தானோ மாம்சம் இல்லாம இருந்தானோ நமக்கு தெரியாது. உன்னதமான ஒரு இடத்தில் படைக்கப்பட்டு இருந்தான். அப்பொழுது அவனுக்கு ஆண்டவன் ஒரு சாயலை கொடுத்தான், தம்முடைய சாயலை அவனுக்கு கொடுத்திருந்தார். சத்தியவேதம் தெளிவாக சொல்லுது. எனினும் பாவங்களை மறைத்துவிடக்கூடிய பயபக்தி என்னும் பரிசுத்த தன்மையின் ஆடைதான். பரிசுத்த தன்மையின் ஆடை. அந்த ஆடை எது? பரிசுத்த தன்மை. ஆத்மாவில் பரிசுத்த தன்மை இருக்கிற வரைக்கும் அந்த பரிசுத்த தன்மை அவனுடைய ஒரு ஆடையாக அவனை மூடிக்கொள்ளும். அது இல்லாம போனா அவன் பரிசுத்தத்தை இழந்து போவான். 27ஆம் வசனம். சைத்தான் உங்கள் பெற்றோரை அவர்கள் இன்பமுடன் வைத்து வந்த சோலையிலிருந்து வெளியேற்றி துன்பத்திற்குள்ளாக்கிய பிரகாரம் உங்களையும் துன்பத்திற்குள்ளாக்கி விட வேண்டாம். அவர்களுடைய மானத்தை அவர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு அவன் அவர்களுடைய ஆடையை களைந்து விட்டான். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆடையை, அந்த மேலான இடத்தில் இருக்கப்பட்ட அந்த சாயலை அவன் பறித்துக் கொண்டான். அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. ஆதாமுக்கு கடவுள் கொடுத்த அந்த பரிசுத்த ஆடையோட